அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அம்மா என் கூடவே தான் இருப்பாங்க. எந்த ப்ராஜெக்ட், எந்த ஷூட்டிங், அவுட்டோர், இன்டோர், நைட் ஷூட், டே ஷூட் எல்லாத்துலேயுமே அம்மா கூடவே இருப்பாங்க. பிக் பாஸ்க்கு மட்டும்தான் அவங்க கூட வரல, அந்த ஷூட்டிங் மட்டும்தான் அவங்க வரல, ஏன்னா உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க அம்மா. அந்த அந்த 100 days தவிர எந்த ஷூட்னாலும் அம்மா வந்து கூடவே இருப்பாங்க, ஃபுல் சப்போர்ட்லேயே இருப்பாங்க. ஸ்பாட்டுக்கு வர மாட்டாங்க, அவங்க கேரவன்லேயே இருந்துருவாங்க மோஸ்ட்லி. ஸ்பாட்டுக்கு அவங்களுக்கு ஷூட்டிங் பார்க்கறதோ இல்லை நான் ஒரு ஸ்டாரோட நடிக்கிறேன் அப்படின்றதோ அவங்களுக்கு பெரிய ஒரு ஆர்வமாக அவங்க பார்த்ததான் நான் பார்த்ததில்லை. நான் ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கும், சினிமாவில் நான் ஒர்க் பண்ணுறது பிடிக்கும், அவ்வளோதான். நான் இன்னைக்கு இந்த ஷார்ட் சிங்கிள் டேக்கில் நடித்தேன், இது நான் இன்னைக்கு நல்லா பண்ணேன் அப்படின்னா, ஓ அப்படியா, சரி சரி ஷூட்டிங் முடிஞ்சா கிளம்பலாமா, அவ்வளோதான் அவங்களோட ரியாக்ஷனே இருக்கும். அந்த அளவு தான் அவங்க இது எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்களே. ஸோ இந்த மாம் டியூட்டியை கரெக்டாக ஆமாம் கரெக்டாக பண்ணுவாங்க. எல்லாம் கேட்டுப்பாங்க, அசிஸ்டன்ட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டியா, இதெல்லாம் எடுத்துக்கிட்டியா, இல்லைம்மா அவர் வந்திருக்காரு அவரோட ஃபோட்டோ நீ வேணா போய் எடுத்துகிட்டு வா, நான் வரல, நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலாம், அவ்வளோதான் சொல்லுவாங்க. அவ்வளோதான் அவங்களுடைய பதிலே இருக்கும். ரியாக்ஷன்ஸ்.